இனி நீங்க ஏடிஎம்லயே வந்து அமௌண்ட் எடுக்கணும்னா, கண்டிப்பா வந்து அதுக்கான அமௌண்ட்ட நீங்க பே பண்ணா மட்டும் தான் வந்து உங்களால அமௌண்ட்டே வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ ஷாக் ஆகாதீங்க. ஷாக்க குறைச்சுக்கோங்க. சாக்க கொறை, சாக்க கொறை. ஸோ இனிமேல் வந்து நீங்க ஏடிஎம்ல அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து எப்பவுமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டா பே பண்ணி மட்டும் தான் வந்து உங்களால அமௌண்ட் வித்ட்ரால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரூல்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க பை நிர்மலா சீதாராமன். ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணணுமா? இன்கேஸ் நீங்க வந்து எஸ்பி யூசரா இருந்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஹெச்டிஎஃப்சி ஆர் ஆக்சிஸ் பேங்க் எனி அதர் ஏடிஎம்ல எடுக்கிற அமௌண்ட் எல்லாத்துக்குமே வந்து 3 டைம்ஸ்க்கு மேல போச்சுன்னா வந்து ₹17 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி. ஆனா இப்போ ஒரு டைம் வித்ட்ரால் பண்ணும்போது சரி ₹19 சார்ஜ் பண்ண போறதா வந்து ஒரு நியூ அப்டேட்டா வந்து விட்டுருக்காங்க நம்ம நிர்மலா சீதாராமன். இதுக்கு மட்டும் இல்லங்க. மினி ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் செக் பண்ற எல்லாத்துக்குமே கூட வந்து ₹7 வந்து கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் கை வைக்க முடியுமோ அது எல்லாத்துலயுமே கை வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க. இனி நீங்க ஏடிஎம்ல ₹100 எடுக்கணும்னாலும் சரி, ₹19 எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டா வந்து பே பண்ணா மட்டும் தான் வந்து அந்த அமௌண்ட்டவே வித்ட்ரால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து காசுக்காக தான் ஓடுறோம். அந்த அடிப்படை தேவையிலேயே வந்து கை வச்சா எப்படிங்க? சொல்லுங்க. நீங்க வந்து பணக்காரங்களா இருக்கலாம். ஆனா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து அந்த காசோட அருமை என்னன்னு தெரியும். ரூ. 1 இருந்தாலும் தான் சுயமா சம்பாரிச்ச சொத்து அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. அந்த ரூ. 1 போகும்போது வந்து அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஸோ ப்ளீஸ் இந்த ரூல்ஸ் வந்து எல்லா ஏழை மக்கள் எல்லாத்துக்குமே வந்து கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். பட் ஆனா வந்து இது என்னோட சொல்ற கடமை. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ்க்குலாம் நம்ம சேனலை வந்து டே பை டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட வரேன். அது வரைக்கும் மீடியா சொல்லுங்க. பாய் பாய்.